ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தருமபுரியில் 9/8/2025 அன்று தமிழாய்வுத் துறையின் சார்பாக 17வது தமிழ் மன்ற விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு கிருத்திகா முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்விற்கு முனைவர் ரா ஜெயந்தி தமிழாய்வுத்துறை தலைவர் அவர்கள் துறையின் சாதனைகளை எடுத்து கூறி மாணவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மேலும் வெற்றி பாதையில் நடைபயிலலாம் என்று தொடக்க உரையை வழங்கினார். 25 தரவரிசைகளை பெற்று பல்கலைக்கழக அளவிலே 7 தங்க பதக்கங்களை பெற்று மிகச்சிறந்த துறையாக வெற்றியடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, போட்டித் தேர்வுகளுக்கு அவர்களை மேலும் ஊக்குவிக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தமிழிலே இன்னும் அதிகமான வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகள்லாம் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு இந்த ஆண்டிலே நாம் செய்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் விட போட்டித் தேர்வுகளுக்காகவும் நெட் செட் என்று சொல்லக்கூடிய முதுகலை மாணவியர்களுக்கான வகுப்புகளாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவியர்களும் கவிதை, கட்டுரை, அவங்களுடைய பேச்சாற்றல், சிறுகதை, நாடகம் இது போன்ற துறைகளிலும் அவர்கள் முன்னேற வேண்டும், நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இப்படிப்பட்ட ஒரு தொடக்க விழாவையும் இந்த தமிழ்மன்ற விழாவிலே தொடங்கிவிட வேண்டும் என்ற முனைப்பிலே இன்று அதையும் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். கல்லூரியின் முதல்வர் க. பாலசுந்தரம் அவர்கள் TNPSC போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியும் நெட் செட் ஆகிய தகுதி தேர்வுகளுக்கான பயிற்சிகள் கல்லூரியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் பல்வேறு மாணவர்கள் சாதித்து வெற்றியும் அடைந்து இருக்கின்றார்கள். ஆகவே இத்தகைய நிகழ்வுகளை மாணவியர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி பேசினார். செய்யணும் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த 1 இயரோட ஒரு தொடக்கம் தான் தமிழ் மன்ற விழா. ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கும்போது எங்களோட தமிழ் மன்ற கல்லூரியில் நான் ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு கவிதை எழுதி அந்த ஆண்டு மலரில் வெளியே வந்தது. அதை நான் சொல்லி இந்த இயர் தமிழ் HOD கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த இயர் 25-26 நம்மளோட கல்லூரியில் ஒரு ஆண்டு மலர் ஒன்று வெளியிட போகிறோம் தமிழ் மன்ற வழியாக. அந்த ஆண்டு மலரில் நம்மளோட மாணவிகளோட படைப்புகள், நீ கட்டுரை எழுதலாம், சின்ன சின்ன கவிதை எழுதலாம், இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணலாம், நீ என்ன எழுதுறியோ அதை என்ன பண்ண போகிறோம், அதில் உன்னோட படைப்பாற்றலான்னு சொல்லி வெளியிட்டு அதை நம்ம லைப்ரரியில் அதை வைக்க போகிறோம் இந்த இயர்லேருந்து. ரைட்டுங்களா? அடுத்தது போட்டித் தேர்வுகள் இந்த இயர், ஏன்னா தலைப்பே என்ன இருக்குது, போட்டித் தேர்வுகளும் தொடக்க விழான்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது தொடக்க விழா இல்லை. ஏன்னா இதில் லாஸ்ட் இயர் என்கிட்ட நான் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு CSIR அண்ட் நெட் எக்ஸாம் கோச்சிங் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, ஏன்னா CSIR நெட் எக்ஸாம்ன்றது ஒரு டஃப்பாக இருக்கும், அதில் நீங்கள் பயங்கர சேலஞ்சிங்காக நான் எங்கள் ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ண வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அட்வைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இப்போ ஃபைனல் இயர் வெளியே முடிச்சுட்டு போனாங்க இல்லையா, செகண்ட் பிஜி, அதில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. அந்த கிளியர் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டை போட்டிருந்தேன். நான் என்னோட டிபியில் வச்சுருந்தேன். வைக்கும் போது நிறைய மெசேஜ் எனக்கு அதில், அதாவது உங்ககிட்ட எந்த விஷயம் சொன்னாலே நீ செஞ்சுட்டு தான் அடுத்து வேலை செய்வேன், அன்னைக்கு பேசவே இல்லை, நாங்களாம் முடியாதுன்னு சொன்னோம், நீங்கள் சைலண்ட்டாக அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டீங்க, பட் அதோட வேல்யூ இப்போ நீங்கள் அந்த டிபி போஸ்ட்டை வச்சுட்டு, அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கேருந்து கூப்பிட்டு கண்டிப்பாக நம்ம தருமபுரியில் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அப்ரிசியேட் பண்ணுறோம், ஏன்னா நாங்கள் தருமபுரிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அதே போல் இந்த இயர் நான் எல்லா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் 2க்குமே ஒரு பெரிய சேலஞ்சிங் எடுத்திருக்கிறேன். பிஜி டிபார்ட்மெண்ட்டில் CSIR அண்ட் நெட் எக்ஸாமில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, பிஜி ஃபஸ்ட் இயர், இந்த பேட்ச் வெளியே வரும்போது ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட்டு 100 ரேங்க்குள்ளே நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாவது பாஸ் பண்ண வைப்பேன். ஸ்ரீ விஜய் கல்வி குழுமத்தின் தலைவர்
துணை தலைவர், நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அனைவரும் தமிழ் மன்ற விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிறப்பு விருந்தினர் பற்றிய அறிமுக உரையை ஆ.பி. தமிழ் பொழில் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவி வழங்கினார். 17வது தமிழ் மன்ற விழா, பல்திறன் பயிற்சி மன்ற தொடக்க விழா, போட்டித் தேர்வுகள் மற்றும் தகுதி தேர்வுகளுக்கான பயிற்சிகளின் வகுப்புகளுக்கான தொடக்க விழா என்ற முப்பெரும் விழாவின் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்யும் பொன்னான தருணம் இது. நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக தமிழ் மகன் ப. இளங்கோ ஆசிரியர், மாநில விருத்தாளர் தருமபுரி அவர்கள், மாணவிகள் போட்டித் தேர்வில் பங்கேற்கும் போது தோல்விகளை சந்தித்தாலும் தொடர்ந்து முயற்சித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது பற்றியும், கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாடகம், பட்டிமன்றம் போன்று பல்வேறு திறன்களை வளர்த்து கொண்டு மாணவிகள் புத்தகம் எழுதி வெளியிடுவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இக்கல்லூரி உங்களுக்கு இத்தகைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று பல்வேறு விதமான ஊக்கமூட்டும் கருத்துக்களை தமிழே உயிரே என்னும் தலைப்பில் சிறப்பாக எடுத்துரைத்தார். எங்களுடைய தமிழாய்வு துறையில் இன்று 17வது தமிழ் மன்ற விழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கன்னி தமிழே உன் கரம் பிடித்தேன், உன் கரம் பிடித்த நாள் தொட்டு கடன்பட்டேன், கடன்பட்டேன் ஆகையினால் உடன்பட்டேன், உடன்பட்ட காரணத்தால் உருப்போட்டேன், உருப்போட்டேன் அதனால்தான் உருப்பட்டேன், உருப்போட்டேன் அதனால்தான் உருப்பட்டேன். நான் இனிக்கும் நற்தமிழே, நான் வணங்கும் செந்தமிழே, என் மூச்சிருக்கும் வரை என் முதல் வணக்கம் உனக்குத்தான். முத்தமிழே முதல் வணக்கம். செவ்விய அறிவு சொல்லி தூயன நடத்தை கற்க துணை என நடந்து காட்டும் ஆய நற்குணம் உளோனே ஆசான் என அழைக்கத்தக்க செயல்படுகின்ற இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கு இனிய என் வணக்கம். வணக்கத்திலே இருந்தே துவங்கி இருக்கிறேன். ஆக என் அருமை தங்கைகளே, யோசித்து பாருங்கள். வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. 2500 பேர் கொண்ட இந்த கல்லூரியிலே ஏறத்தாழ 200-300 பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தான் வாய்ப்பு. கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். வகுப்பிலே அமர்ந்து தொடர்ச்சியாக பாடம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே 10 விழுக்காடு மாணவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி, வாய்ப்பை தேடி நீ போனால் அறிவாளி, வாய்ப்பு வரும் என்று காத்திருந்தால் ஏமாளி, வந்த வாய்ப்பை தவறவிட்டால் கோமாளி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நினைக்கிறேன். ஆக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தகுதி தேர்வுக்கு உங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக, உங்களை எல்லாம் IAS அதிகாரியாக ஆக்குவதற்காக எல்லாம் எப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அழகாக இலக்கியத்திலே ஒரு பாடல் உண்டு. நற்குணம் உடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று. ஒரு நிறுவனத்திற்கு தலைவராக இருப்பவர் நற்குணம் உடையவராக இருந்தால் அவரை வணங்குதல் சிறப்பு என்று சொல்லுகிறது. நற்குணம் உடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று, பற்பலரோடு நன்னுள் பகர்ந்து வாசித்தல் ஒன்று, கற்புடை மகளிரோடு சேர்ந்திய வாழ்தல் ஒன்று, சொற்பெரும் இவை மூன்றும் இம்மையில் சொர்க்கம் தானே என்று அந்த பாடல் சொல்லுகிறது. என்ன இதற்கு பொருள் என்ன? நல்ல குணமுடைய தலைவனின் கீழே பணியாற்றுவதும், கற்புடைய மங்கையரோடு சேர்ந்து இல்வாழ்வு நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும், பலரோடு சேர்ந்து நல்ல நூல்களை படித்து விவாதிப்பதும் இம்மையிலேயே சொர்க்கம் பெறுவதற்கு இணையானது என்று சொல்வார்கள். இந்த 3 வாய்ப்பும் உங்களுக்கு இந்த கல்லூரியிலே தரப்பட்டிருக்கிறது. இம்மையிலேயே சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 3ஐயும் விடாமல் நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என் அருமை மாணவர்களே, உங்களால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது உங்களால் முடியும். காட்டாற்று வெள்ளம் போன்ற இந்த பருவம், அழகாக பாவேந்தர் சொல்லுவார், இளமை பருவமோ எச்செயலும் செய்யும். அவர் சொல்றார், எச்செயலும் அடிக்கோடிட்டுவா, இளமை பருவமோ எச்செயலும் செய்யும். இளமை அறிவோடு இணைந்தால் விளைவதெல்லாம் நாட்டுக்கு நன்றேயாம்.
கீழ்மையின்றி நாட்டமுடு அன்பு மழிய தொண்டு செய்தால் இன்பம் அழியும் என்று சொல்கிறார். ஆக இப்படிப்பட்ட அன்னையைத்தான் பெற்றிருக்கிறது இந்த பாரத தேசம். பாரத தேசத்தினுடைய பண்பாடு அப்படி. வெளிநாடுகளில் இந்த உறவுகளை பார்க்க முடியாது. இன்று இருவர் வாழ்ந்தவர்கள் வேறொருவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் சொன்னாங்க, உன் குழந்தையும் என் குழந்தையும் புருஷன் முன்னாடி பேசிக்கிறாங்களாம். உன் குழந்தையும் என் குழந்தையும் நம் குழந்தையோடு விளையாடி கொண்டிருக்கிறது. புரியுது தானே? உன் குழந்தையும் என் குழந்தையும் நம் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னாலாம். அப்படிப்பட்ட உலகம் அது. ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று உயிராய் வாழ்கின்ற இந்த சமுதாயம்தான் இந்த பண்பாடு மறவாமல் அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கு. பாதி பேருக்கு புரியல, பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. என் குழந்தை என்றால் அவன் வேறொரு பெண்ணோடு வாழ்ந்த போது பிறந்த குழந்தை. அவள் என் குழந்தை என்று சொல்வது அவர் வேறொரு ஆடவனோடு வாழ்ந்த போது இருந்த குழந்தை. நம் குழந்தை என்று சொல்வதே அவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை. ஆக உன் குழந்தையும் என் குழந்தையும் நம் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறது என்று சொன்ன நாகரீகம், மேலை நாட்டு நாகரீகம், நம் பிள்ளைக்காக உயிரையும் கொடுப்போம் என்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம் தாயும் தந்தையும். தமிழ் பண்பாடு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பை யோசிப்பீர்கள். தமிழே உயிரே என்று கொடுத்தேன். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் தமிழ் தரும் பாடம். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை என்பது என்ன, எப்படி நாம் மகிழ்வது, பிறரை மகிழ்விப்பது, குடும்பத்தை மகிழ்வு செய்வது, தாய் தந்தையரை எப்படி உய்விப்பது, இத்தனை செய்திகளையும் நமக்கு தமிழ் கற்றுத்தரும். அன்னை தமிழுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக தான் வாழாவிட்டாலும் தமிழ் வாழ வேண்டும் என்று அவ்வைக்கு அருணெல்லிக்கனி தந்த அதியமான் வாழ்ந்த பெரும் பூமி இந்த பூமி. இந்த பூமியிலே தமிழ் வாழ வேண்டும் என்பது ஒன்று. ஆண்களோடு பெண்களும் சரிநிமச்சான்மா என்று பாவேந்தன் சொன்னானே, எப்படி பாரதி சொன்னானே, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி என்று சொன்னான் பாரதி. சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே காலையிலஞ்சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே, வன்மை உயர்வு மக்கள் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே, நாயென்று பெண்ணை நவிழ்வார்க்கு இப்புவிக்கு தாயென்று தன்னை காட்டுதற்கு தமிழருக்கு வாய்த்தவளே, தேனே திரவியமே தெவிட்டாத தெல்லமுதே என்று பெண் குழந்தையைத்தான் போற்றி பாடினான் பாவேந்தன். அப்படிப்பட்ட மக்கள் நலம் பேணுகின்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்பித்தான் இந்த கவிஞர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பெண்ணை தூக்கி பாராட்டி தன் வாழ்க்கையையே தன் பெண்பாற்புறவர்களுக்காக கொடுத்து அன்றே பெண்மையை உயர்த்தி பிடித்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதிலே பெருமை. ஆக தான் வாழாவிட்டாலும் தமிழ் வாழ வேண்டும், அதற்கு அன்னை அவ்வையை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழையும் பெண்மையையும் தூக்கி பிடித்த அதியமான் வாழ்ந்த மண்ணிலே பிறந்த நாம் ஆற்றல் மிக்கவர்களாக மாற வேண்டும். நமக்கு என்ன திறமை இருக்குதுன்னு யோசிச்சுப்பார். நம்மகிட்ட என்ன திறமை இருக்குது என்பதை நீயே யோசிக்கணும். மயில் ஆடத்தான் போகணும், பாட போகக்கூடாது. குயில் பாடத்தான் போகணும், ஆட போகக்கூடாது. மயில் ஆடினால் அழகு, குயில் பாடினால் அழகு. அப்படி நமக்கு என்ன திறமை இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு பார்க்காத. அருகாமையில் இருப்பவர்களுடைய ஆற்றலை பார்த்து நீ காப்பி அடிக்காத. உனக்கு என்ன திறன் இருக்கிறது, உன் திறன் என்ன? ஆச்சி மசாலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மசாலாவை சுவையாக தயாரிக்க முடியும் என்று தெரிந்த உடனே அந்த குடும்பத்து பெண்களே முயற்சி பண்ணி தான் வாழும் பகுதி, தான் வாழுகின்ற ஊர், மாவட்டம், மாநிலம், உலகம் என்று உலகளாவிய அளவிலே மிக சிறப்பாக அந்த ஆச்சி மசாலாவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எது வரும் என்பதை அறிந்து அவர்கள் செய்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி கைவேலை செய்யக்கூடியதை ஒயரில் பை போடுவாங்க, அந்த துணியில அழகாக வடிவமைப்பாங்க. அவங்க உலகத்திலே மிகச்சிறந்த ஏற்றுமதியாளராக அப்படிப்பட்ட கைவினை பொருள்களை எல்லாம் உருவாக்கி ஏதும் படிக்காத ஒரு பெண் வெளிநாடுகளுக்கு அனுப்பி மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக இருக்கிறார். MBA படித்த மாணவன் ஹைதராபாத்தில் ஒரு இட்லி கடை வைக்கிறான். அந்த இட்லிக்கு ஒரே கூட்டம் குவியுது. பார்த்தா இட்லி கடையை பல நூறு பிரிவு, பல மாநகராட்சிகளிலே, பல மாநகரங்களிலே பல நூறு கிளைகளை உருவாக்கினான்.
உலகமெல்லாம் போற்றக்கூடியவனாக வெறும் இட்லி சாம்பார் சட்னி உலகத்திலே மிக பிறந்த ஆளுமை மிக்க தொழிலதிபராக மாறியிருக்கிறார். ஆக வாய்ப்பு என்பது என்ன இருக்கிறது, நமக்கு திறன் என்பது என்ன இருக்கிறது என்பதை தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்து நம்முடைய ஆற்றலை உணர்ந்து கொண்டால் நம்மை வெல்வார் ஒருவரும் இல்லை, நம்மை வெற்றி கொள்வார் ஒருவரும் இல்லை. அதாக்கா எப்பொழுதுமே பெண்களை ஆலமரத்திற்கு ஒப்பிடுவார்கள். ஆலமரம் போல் நீ இருக்க 1000 பறவைகள் அங்கே வந்து வாழ்ந்திருக்க, 1000 ஆலமரங்களை உருவாக்கக்கூடிய விதைகளை உண்டு அந்த பறவைகள் எல்லாம் காடுகளுக்கு சென்று 1000 ஆலமரங்களை உருவாக்கும் பெண் என்பவள் ஆலமரத்திற்கு ஒப்பானவள் என்று சொல்வார்கள். ஆலமரத்து விதை எவ்வளவு இருக்கும்? ஊசி முனை அளவு இருக்கும். எப்படி இருக்கும்? தெல்லிய ஆளின் ஒரு பழத்து சிறு விதை, தெல்லிய ஆளின் சிறுபழுத்து ஒரு விதை, சிறு மீன் சினையினும் சிறியதே ஆயினும். சின்ன மீன் முட்டையை விட சின்னதுதான். ஆனால் மன்னரோடு முப்படையும் இருக்க நிழல் தருமா. மன்னரோடு தேர், யானை, குதிரை, காலாட்படை என்ற அத்தனை படையும் போய் அந்த மரத்தடியிலே தங்கலாம், ஆயிரக்கணக்கான பேர். அப்படிப்பட்ட ஆற்றல் ஊசி முனை அளவு இருக்கும் ஆலம் விதைக்கு உண்டு. அதனால்தான் பெண்ணை ஆலமரத்தோடு ஒப்பிடுகிறார்கள். பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கு. பெற்ற பிள்ளைகளை புத்திசாலியா வளர்க்கணும்னா பெண்களுக்கு கல்வி வேண்டும். பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேதற்கு. ஒரு குடும்பம் சிறப்பானதாக வாழ வேண்டுமானால் உங்களுக்கு கல்வி வேண்டும். பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கு. கல்வியை சிறப்பாக வர வேண்டுமானால் பெண்களுக்கு கல்வி வேண்டும். பாருங்க, அந்த எல்கேஜி யூகேஜில எல்லாம் குழந்தைகளுக்கு அடிப்படை அறிவை சொல்லக்கூடிய இடத்திலே பெண்களைத்தான் வைத்திருப்பார்கள். ஏன் ஆண்களை போடுவதில்லை? பொறுமையின் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக, அறிவின் அடையாளமாக, ஆற்றலின் இருப்பிடமாக பெண்களே இருக்கிறார்கள் என்பதுதான். பெண்ணே அன்பு, பெண்ணே அறிவு, பெண்ணே ஆற்றல், பெண்ணே கருணை, பெண்ணே சக்தி, பெண்ணே சாதனை, பெண்ணே வேகம், விவேகமும் பெண்ணே. ஆக பெண் என்றால் எளிதாக சொல்லி கடந்து போகக்கூடிய வார்த்தை அல்ல. இவ்வளவு ஆற்றலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க நீ உன் ஆற்றலை உணர்ந்து வெற்றியாளராக வருவதற்கு என்ன வழி என்பதை தேடி தேடி படிக்க வேண்டும். அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கேட்க வேண்டும். யூடியூப்ல எடுத்து அப்படி என்ன அறிவார்ந்த விஷயம் என்ன இருக்குதுன்னு பாக்குறீங்களா? ஷார்ட்ஸ் என்ன பாக்குறீங்க? ஏதாவது பயனுள்ளதை பார்க்குறோமா? தேடி தேடி அப்பெல்லாம் படிப்பவர்கள் எல்லாம் தொலைக்காட்சி பெட்டியை தான் சொல்லுவாங்க, இடியட் பாக்ஸ் என்று. படிப்பாளிகள் ஒரு இடியட் பாக்ஸை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டாங்க, எல்லாரையும் இடியட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ செல்போனுக்கு என்ன சொல்வது? ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய பல செய்திகள் அதில் இருந்தாலும் அதையா நாம் பார்க்கிறோம்? அழிந்து போகக்கூடிய திசையை நோக்கிய சிந்தனைகள் ஏராளமாக இதில் இருக்கிறது. கோவில்பட்டியில 7 வயசு ஒரு பொண்ணுக்கு, கோவில்பட்டியில 7 வயது ஒரு பெண் மிகச்சிறந்த கிராபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவமைப்பாளராக உருவாகி உலகத்திலேயே ஒப்பற்ற வடிவமைப்பாளர் என்ற பெயரோடு அந்த கிராபிக்ஸ் டிசைன் பண்றாங்க. அவங்களுக்கு 35 லட்சம் ரூபாய் ஆண்டிற்கு ஒரு நிறுவனம் கொடுத்து கொண்டிருக்கிறது. என்ன வயசு? 7 வயது. இதில் நம்முடைய பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் 11 வயது மாணவன். அந்த மாணவன் எல்லாம் நம்ம கேம் விளையாடுறோமே, இந்த கேமை 3 வயசு குழந்தைகளிலிருந்து 90 வயசு பெரியவர் வரைக்கும் கேம் டிசைன் பண்றாராம். யாரு? 11 வயது மாணவன். அவனுக்கு ஆண்டுக்கு அவனுக்கு வருமானம் 1.25 கோடி. ஆண்டுக்கு அவனுக்கு வருமானம் 1.25 கோடி. அவனும் தான் செல்போன் பயன்படுத்துறான், நாம தான் செல்போன் பயன்படுத்துறோம். யோசிச்சுப்பார். உன் காலத்தை, உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக அது இருக்கிறதா? உன் காலத்தை எல்லாம் கரைத்து குடித்து உன்னை வீணாக்குவதற்காக அது இருக்கிறதா என்று யோசித்துப்பார். நல்ல திசை வழியிலே சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார்கள் என்று சொல்வார். ஒவ்வொரு பெண்களுக்கு பின்னாலே உகந்ததான நல்ல கருத்து, உகந்ததான ஒரு வழிகாட்டி இருப்பார்களே. ஆனால் நீங்கள் வெற்றியாளர்களாக வருவதிலே தடையில்லை. கண்ணதாசன் தான் ஒரு கவிதையில் எழுதினா, எப்படிங்க இவ்வளவு சிறந்த கவிஞராக மாறிட்டீங்கன்னு. கண்ணதாசன் ஒய்ஃபுக்கு காது கேட்காது.
கண்ணதாசன் வைப்புக்கு நிறைய வைப்பு, அதில் ஒரு வைப்பு காது கேட்காது. காது கேட்காத வைப்பை பற்றி அவர் எழுதுறாரு. செவித்திறன் குறைந்தாலும் அவளது சேவைத்திறம் குறைந்ததில்லை. செவித்திறம் குறைந்தாலும் அவள் சேவைத்திறம் குறைந்ததில்லை. சேவைத்திறம் குறையாத காரணத்தால் என் கவித்திறனை வளர்த்தெடுத்தால் எனது ராஜாத்தி பொன்னம்மாள் என்று எழுதுகிறார். ஆக ஒரு பெண் நினைத்தால் அவளால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. ஒரு ஆணை சாதனையாளனாக மாற்றலாம். மகாத்மா காந்தியை நேர்மையானராக மாற்றுவதற்கான காரணம் அவன் அன்னை சொன்ன கதை தானே. மராட்டிய சிவாஜி என்று சொன்ன உடனே வீரம் என்பதற்கு மறுபொருளாக இருக்கிற சிவாஜியை வளர்த்தவள் அவருடைய தாய்தான். கதைகளை சொல்லி சொல்லி அப்படிப்பட்ட வீர மங்கைகள் தன்னுடைய எதிர்கால சந்ததியை வீரமாகவும் விவேகமாகவும் வளர்த்த பூமி காரணம் பெண். வேலு நாச்சியாரை பற்றி நீங்கள் அறிவீர்கள். வேலு நாச்சியாரை தெரியுமா? வேலு நாச்சியாரை அறிவீர்களா? இந்திய பாரத கண்டத்திலே முதலாக ஜான்சி ராணி என்று சொல்வதை விட அவருக்கு 100 வருடம் முன்பாகவே வெள்ளையனை எதிர்த்து மன்னராக பொறுப்பேற்று வெள்ளையனை வெட்டி வீழ்த்தி துரத்தி அடித்தவள் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருக்கு வயசு 13. என்ன வயசு? நான் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது. வேலு நாச்சியாரின் வயது 13. அவர்களுக்கு வில்வத்தை தெரியும், வேல் வீச தெரியும், வாளை சுழற்ற தெரியும், ஈட்டி எறிவார்கள், சிலம்பம் செய்வார்கள். அத்தனையிலும் சிறந்தவர்கள். மலையாளம், தெலுங்கு, கன்னடம், உருது, இந்தி, ஆங்கிலம், பிரெஞ்சு இத்தனை மொழிகளிலும் வல்லமை வாய்ந்தவர்கள். சங்க இலக்கியங்களையும் திருக்குறளையும் படித்தவர். யோசிச்சு பார், அந்த காலத்திலேயே இவ்வளவு திறன் பெற்ற அந்த பெண்மணியை சிலம்பத்திலே வெல்பவருக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது என்று மன்னர் அறிவிக்கிறார். 13 வயசிலே மேடையிலே சிலம்பத்தோடு வந்து வேலு நாச்சியார் நிற்கிறார். பலர் வருகிறார்கள். அவர்களுடைய கையிலே இருக்கிற சிலம்பம் ஆனத்திலே பறக்கிறது. வேலு நாச்சியாரை ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியல. 13 வயசு பொண்ணு, 8வது படிக்கிற பொண்ணு, பெரிய பெரிய ஜாம்பவானங்கள்லாம் வராங்க, ஜெயிக்க முடியல. வஜ்ரவேலு அவருடைய ஆசிரியர், என்ன இந்த பிள்ளைகிட்ட போய் இவங்கெல்லாம் தோத்துட்டு போறாங்க, நான் பாரு இப்ப என்ன பண்றாங்க பிள்ளையன்னு வராரு. வேக மேடைக்கு வருகிறார். வந்த 5 நிமிடங்களிலே அவருடைய குருநாதரின் கையிலே இருந்த சிலம்பக்கோல் வானிலே பறந்தது. வெற்றியாளராக கோலை ஊன்றி நின்றார் வேலு நாச்சியார். எதுக்கு இதை சொல்றேன்? பெண்ணுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது. கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு. காட்டுக்கு போறாங்க. அவங்க ஹனிமூனுக்கு எல்லாம் குழுமணாலி காஷ்மீர் போனா இவங்க 2 பேரும் புருஷனும் முன்னாடி காட்டுக்கு போறாங்க வேட்டையாடுறதுக்கு. ஹனிமூன் இரவுல வேட்டையாடி விட்டு மகிழ்வாக வருவோம்னு போறாங்க. வேட்டையாடிட்டாங்க. போய் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலு நாச்சியாரின் துணைவர் படுத்துக்கிட்டு இருக்கிறார். திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டு முடித்து பார்த்தால் ஒரு புலி தனது கணவனின் கழுத்தின் மீது காலை வைத்து கடிக்க வருகிறது. புலி. உடனே எழுந்த வேலு நாச்சியார் அந்த புலியை பிடித்து மேலே ஏறி அமர்ந்து வாயை கிழித்து தன் கணவனை காப்பாற்றினாள். கதையல்ல, வரலாறு. அப்படிப்பட்ட வேலு நாச்சியார் வாழ்ந்த மண்ணிலே பிறந்த நீங்கள் எல்லாம் ஆற்றல் மிக்கவர்களாக, எழுச்சி கொண்டவர்களாக வாழ வேண்டும். தாய் வழி சமுதாயம் தான் இந்த உலகத்திலே முதலில் தோன்றியது. தாய் தான் தன் வழித்தோன்றல்களை, தன் பிள்ளைகளை விலங்குகளிடமிருந்து காப்பாற்றி குழு தலைவர்களாக இருந்து வழிநடத்தி வந்த நாடு இந்த நாடு. இன்று தாய் வழி சமுதாயம் மறைந்து ஆண்களிடம் பெண்கள் கொடுமைப்பட்டு போகின்ற காலமாக மாறி இருக்கிறது. காரணமெல்லாம் இந்த ஊடகங்களும் தொலைக்காட்சியும் நம்முடைய கையில இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற அலைபேசியுமாக இருக்கிறது. நீங்கள் அப்படி இருந்து விடக்கூடாது. நல்ல பிள்ளைகளாக நாடு போற்ற வர வேண்டும். அழகான பிள்ளைகள், அறிவான பிள்ளைகள், ஆற்றல் உள்ள பிள்ளைகள் என்ற உணர்வுகளை நீங்கள் பெற வேண்டும். வெற்றியாளர்களாக நீங்கள் வர வேண்டும். நீங்கள் தாயையும் தந்தையும் மறந்துவிடக்கூடாது. தாயும் தந்தையும் மறவாமல் தாய்மொழியை நேசித்து தாய் நாடை நேசித்தால் வெற்றி என்பது உங்களுக்கு எட்டிவிடும் தூரத்தில் தான் இருக்கும். ஆக தாயை நேசிப்பவர்கள் தாயின் எண்ணத்தை ஈடேற்றுங்கள். தாய் மொழியை நேசிப்பவர்கள் தாய்மொழியின் சிறப்புகளை எல்லாம் அறியுங்கள். தாய் நாட்டை நேசிப்பவர்கள் தாய் நாட்டிற்காக உயிர் கொடுத்தவர்களை எல்லாம் எண்ணிப்பாருங்கள். எளிதில் கிடைத்துவிடவில்லை சுதந்திரம். ஆகஸ்ட் 15 வரப்போகுது, சுதந்திர விழா கொண்டாட போறோம். இதை யோசித்து பாருங்கள்.
தன்னுடைய 9 வயதிலே 1919 என்னமா ஆண்டு? யாராவது சிறப்பு, அதில் என்ன சிறப்பு சொல்ல முடியுமா? 1919 ஆண்டிலே என்ன சிறப்பு இந்தியாவில்? 19 யாருக்காவது நினைவு இருக்கா? ஜாலியன் வாலாபாக் படுகொலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மிகப்பெரிய மைதானம், ஒரே ஒரு நுழைவாயிலை தவிர வேறு வெளியேறுவதற்கு வழி இல்லை. ஒரே ஒரு கிணறு மட்டும் இருக்கிறது. வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அங்கே உழவர்களும் பெரியவர்களும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் குழந்தைகளும் பெண்களும் கூடி நிற்கிறார்கள். 1000 உயிர்கள் அங்கே கூடி இருக்கிறது. வெள்ளையனை எதிர்க்க வேண்டும், நம் அடிமைத்தலை அறுக்க வேண்டும் என்று ஜெனரல் டயர் என்ற ஒரு ஆங்கிலேயன் இருந்தான். ஒரே நுழைவாயில் இருக்கின்ற இடத்திலே துப்பாக்கி படையை 20 பேரை நிறுத்தினான். 4 பீரங்கிகளை கொண்டு வந்து நிறுத்தினான். குண்டுகளை சுடுங்கள், குண்டுகள் தீரும் வரை சுடுங்கள் என்றான். பல 100 பேர்களை சுட்டு வீழ்த்தினார்கள். அங்கே வந்த ஆண்களும் பெண்களும் சிறுவர்களுமாக அங்கே எல்லாம் மரித்து போனார்கள். அதுதான் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஆக ஒன்றுமறியா பாமர மக்களை சுட்டு வீழ்த்திய ஒரு மண் அந்த ஜாலியன் வாலாபாக். பஞ்சாபில் இருக்கக்கூடிய மண். இன்றும் அவர்கள் தெரித்த ரத்தம் அங்கே எங்கெங்கெல்லாம் தெரித்திருக்கிறதோ அந்த ரத்தங்களில் எல்லாம் கண்ணாடியை மூடி வைத்திருக்கிறார்கள். அந்த ரத்தத்தை பார்க்கலாம். சுதந்திரத்திற்காக, இந்த தேச விடுதலைக்காக உயிர் கொடுத்தார்கள். இதை ஏன் சொல்றேன்? சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி பொறுப்பு வரணும்? 9 வயசு இருந்த ஒரு சிறுவன் நடுராத்திரி போனான். ஐயோ, நம்ம மக்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தி விட்டார்களா இந்த பாரத தேசத்தை விடுதலை வீரர்களை இந்த ஆங்கிலேயர்கள் என்று சொல்லி நடு இரவு 1 மணிக்கு அந்த சுற்றி வீழ்த்திய இடத்திற்கு சென்று அங்கே ரத்தம் தோய்ந்த அந்த மண்ணை எடுத்தான். ஒரு கண்ணாடி புட்டியிலே போட்டுக் கொண்டான். கண்ணாடி புட்டியிலே போட்டு அதை எடுத்து வந்து தன் பூசை அறையிலே வைத்து அவன் இறக்கின்ற வரை அதைத்தான் கடவுளாக தொழுதான். 23 வயதிலே அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். 23 வயதிலே தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். இதோ உங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறோம் என்று சொன்ன உடனே அவன் சொன்னான், சற்று பொறுங்கள், நான் இங்கே ஒரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றான். ஜெயில் ரூம் உள்ளகிறாரு. எந்த புரட்சிக்காரன் உள்ள வந்துட்டான். ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு. திறந்து பார்த்தா லெனினை பற்றிய ஒரு நூலை படித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு லெனினை பற்றிய நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நூல் முடிய போகிறது, 5 நிமிடம் பொறுங்கள், 10 நிமிடம் நான் படித்து விட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னான். அவன்தான் மாவீரன் பகத்சிங் என்று சொன்னவுடனே ஆங்கில ஏகாதிபத்தியமே எப்படி அஞ்சி நடுநடுங்கி போகுமோ அந்த சிறுவன் அப்பொழுதே நாட்டை நேசித்தான். 23 வயதிலே சுதந்திர போராட்டத்திற்காக தன் உயிர் கொடுத்தான். நீதிபதியை பார்த்து சொல்றான், என் கண்ணை கட்டாதீங்க, இந்த பூமியை, நான் வாழ்ந்த மண்ணை பார்த்து கொண்டே உயிர் துறக்க வேண்டும். இந்த மண்ணை பார்த்து கொண்டே சிரித்துக் கொண்டே ஒருவன் உயிர் துறந்தான். அப்படிப்பட்ட ஒரு வீரனுக்கு நான் மரண தண்டனை விதித்தேன் என்ற பெருமையோடு இருக்கலாம் நீதிபதி அவர்களே, என் கண்ணை கட்டாதீர்கள் என்று சொல்லி கருப்பு துணியை காட்டிவிட்டு கயிற்றிலே தன் தலையை மாட்டி தன் உயிரை ஈந்தவன் மாவீரன் பகத்சிங். அப்படிப்பட்ட மாவீரர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. ஒரு தடக்கை வாழெங்கே, மணி மார்பெங்கே, போர் முகத்து எவர் வேறினும் புறங்கூடாத தோள்கள் எங்கே என்று கலிங்கத்து பரணியை சொன்ன பாடலுக்கு ஒப்ப வீர நடைபோட்டு வெற்றியாளர்களாக வளம் வந்த மண் இந்த மண். அவர்களுக்கு அப்பொழுதெல்லாம் ஒரு கடமை இருந்தது, தேசத்தை காக்க வேண்டிய கடமை இருந்தது. உங்களுக்கு ஒரே ஒரு கடமை, உன் தாய் தந்தை எண்ணத்தை ஈடேற்று உன் எதிர்காலத்தை வளமாக்கு, உன்னுடைய சிந்தனையை செறிவுபடுத்து, உன்னுடைய முயற்சியை தீவிரப்படுத்து. நீ இங்கே சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை தேர்வுகளிலும் வெற்றியாளர்களாக வருவார். ஐஏஎஸ் நான் யாரோ ஒருத்தருக்கு சொன்னேன், திருப்பூரில் போயிருந்தாங்கன்னு சொல்லி. இங்க பக்கத்துல பாப்பாரவட்டி பக்கத்துல கானாப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, யாருக்கு தெரியும்? ஒரு சிறு கிராமம். கானாப்பட்டியில சராசரி மாணவியாக படித்த ஒரு தங்கை பெரம்பலூர் மாவட்ட ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றிவிட்டு இப்பொழுது உயர்கல்வித்துறையின் இணை ஆணையாளராக இருக்கிறார். அரசு பள்ளியில் படித்த சராசரி மாணவி. காரணம் விடாமுயற்சி. திருச்சியிலே சிறைத்துறையிலே ஐஜியாக இருக்கிறார் அவரது தங்கை.
அவர்களை அந்த IAS அதிகாரியை விட படிப்பிலே சராசரி குறைவு. ஆனால் விடாமுயற்சி அதிகம், நற்பண்பு அதிகம், தேவையற்ற சிந்தனைகள் அவர்களை தாக்கியதில்லை. இலக்கு நோக்கிய பயணம், இலக்கு நோக்கிய பயணத்திலே அப்படி ஒரு பயணம் செய்தார்கள். இலக்கு நோக்கிய பயணத்திற்கு மகாபாரதத்திலே ஒரு கதை உண்டு. துரோணர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒருவர் தான் குருநாதர். யார் அவரு? துரோணாச்சாரி. எல்லாருக்கும் அவர் தான் ட்ரைனிங் கொடுப்பார். அந்த ஆலமரம் பக்கத்தில் இருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டாரு, இங்க வாங்க எல்லாரும் வெளில எடுத்துங்க, எல்லாரும் அந்த ஆலமரத்துக்கு எய்ம் வைங்க. ஆஹா, துரியோதனர்கிட்ட அவங்க கிட்ட கேட்டார், என்ன தெரியுது உனக்கு? ஆலமரம் தெரிகிறது ஐயா. இன்னொருத்தர் வந்தார், என்ன தெரிகிறது? அங்கே கிளை தெரிகிறது ஐயா. இன்னொருத்தர் வந்தார், என்ன தெரிகிறது? இலை தெரிகிறது ஐயா. இன்னொருத்தர் வந்தார், அங்கே கிளி தெரிகிறது ஐயா. அர்ஜுனன் வந்தான், ஐயா அங்கே ஆலமரம் இருக்கிறது, அந்த கிளையிலே ஒரு கிளி தெரிகிறது, கிளியின் கழுத்து எனக்கு தெரிகிறது. அடுலாம் பண்ணா கழுத்து அடிச்சா கிளி வந்து விழுந்தது. இலக்கு நோக்கிய சிந்தனை என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆலமரம் தெரிகிறது எனக்கு, மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, இலை தெரிகிறது என்பது அல்ல நோக்கம். எதற்காக அங்கே சொல்லுகிறார்? உன்னுடைய இலக்கு நோக்கிய பயணத்திற்காக ஆசிரியர் என்ன சொல்லுகிறார், எதற்காக அவர் இதை கேட்கிறார் என்பதை உணர்ந்த அந்த மாணவன் இலக்கு நோக்கி அடித்தான். உலகத்திலே ஒப்பற்ற விஜயனுக்கு ஈடில்லை வில்வித்தையிலே என்ற பெயரை பெற்றான் என்றால் ஆசிரியரை பின்பற்றி அவன் கூடியது. நல்ல மாணவர்களை யாரும் வகுப்பறையோடு மறந்து விடுவதில்லை. நல்ல மாணவர்களை நல்ல ஆசிரியர்கள் ஒரு நாளும் மறப்பதில்லை. நல்ல மாணவர்களும் அப்படித்தான், தனக்கு போதித்த ஆசிரியர்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. ஆக வாசப்படியோடு முடிந்து விடுவதில்லை ஆசிரியர் மாணவர்கள். உலகம் தாண்டி வெறும் களிமண்ணாய் இருந்த நம்மை கற்சிலையாக்கி, களிமண்ணாய் இருந்த நம்மை கலைமிகு சிலையாக்கி, வெறும் கல்லாய் இருந்தவர்களை கற்சிலையாக்கி, இரும்பாய் இருந்தவர்களை ஈட்டி முனையாக்கி, தகுடாய் இருந்தவர்களை தங்கமாக்கி நம்மளை வெற்றியாளராக மாற்றுவது ஆசிரியர்கள் தான். என் பிள்ளை கலெக்டராக இருக்கிறார், என் பிள்ளை அங்கே எஸ்பியாக இருக்கிறார், என் பிள்ளை மருத்துவராக இருக்கிறார் என்று ஓயாது என் பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்கள் தாய்க்கும் தந்தைக்கும் பிறகு ஆசிரியர் தான் என்பதை மறந்து விடார்கள் என்னுடைய கண்மணிகளே. ஆக உன் உயரத்தை பார்த்து பார்த்து உங்களை எல்லாம் ஏற்றிவிடும் ஏணியாக இருப்பார்கள். ஏணி உயர்வதில்லை, ஏணியிலே ஏறுகின்ற நீங்கள் உயர்கிறீர்கள். உங்கள் உயர்வை பார்த்து தன் உயர்வாக நினைக்கின்ற ஒரே இனம் ஆசிரிய இனம். தாய்க்கும் தந்தைக்கும் அடுத்து உன் வளர்ச்சியை பார்த்து மகிழ்கின்ற இனம் ஆசிரிய இனம். மாதா பிதா குரு தெய்வம் என்று அதனால் தான் இந்த தமிழ் சொல்கிறது. நீ இந்த தமிழை அறிவீர்களேயானால் நீங்கள் ஆற்றல் மிக்க பிள்ளைகளாக, அறிவுள்ள பிள்ளைகளாக வருவீர்கள். பேசுவதற்கு கேட்டுகின்ற பொழுது எவ்வளவு நேரம் பேசுறீங்கன்னு கேட்டாங்க. நான் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுவேன், நம் பிள்ளைகள் எவ்வளவு நேரம் கேட்பார்களோ அதோடு முடித்துக் கொள்கிறேன் என்று. போதுமா? முடித்துக் கொள்வோமா? நான் எவ்வளவு நேரம் பேசுவேன்? 3/4 மணி நேரம் சொன்னா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சாமா? ஆக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. உங்கள் கடமையை நீங்கள் நல்ல கவனத்தோடு செயலாற்றுங்கள். அழகாக பாவேந்தன் சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு பெண்ணின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அறிய வேண்டுமானால் எதை படிக்கணும்? குடும்ப விளக்கு என்ற நூலை படியுங்கள். ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாது என்று அறிய வேண்டுமானால் எதை படிக்க வேண்டும்? இருண்ட வீடு என்ற நூலை படிக்க வேண்டும். இந்த 2 நூலையும் அவசியம் நீங்கள் படியுங்கள். ஔவையாரின் நூல்களை தவறாது படியுங்கள். ஔவையாரின் நூல் ஒவ்வொரு நூலும் ஐக்கியூ பெரிய ஐக்கியூ கவிதையை பற்றி பெருசாக பேசுவாங்க. திருவள்ளுவரோட ஐக்குவா 1.25 அடி, ஔவையாரோட ஐக்குவா 2 வரியில் சொன்னாங்க, 1 வரியில் சொன்னாங்க, 2 வார்த்தையில் சொன்னாங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சனம், இயல்வது கரவே. இதை விட என்ன ஐக்கியூ? ஒரே ஒரு வரி எடுத்துக்கொண்டால் உலகம் போற்றக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. தமிழின் சிறப்பு, உலகமே ஆச்சரியப்படக்கூடிய சிறப்பு தமிழுக்கு உண்டு. மலைப்பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய அங்கே ஜெருசலேத்தில் 23 மொழிகளிலே தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. முதலில் எழுதியிருக்கும் மொழி என்ன தெரியுமா? தமிழ். இயேசுவின் வாசகம், முதல் வாசகம் அமைந்திருப்பது தமிழிலே. நயாகரா வீழ்ச்சியிலே எழுதியிருக்கிறார்கள் நல்வரவு என்று. ஐநாவிலே எழுதியிருக்கிறார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. இந்த பெருமைகள் எல்லாம் தமிழ் மொழிக்குத்தான் உண்டு. கடாரம் கொண்டான் என்று அந்தமானிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக
இந்த தெற்காசியத்தில் இருக்கக்கூடிய கடல் ஓரம் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் கைப்பற்றிய பெருமை, உலகத்திலேயே கப்பற்படையை அமைத்து 1000 கப்பல் படையை அமைத்து லட்சக்கணக்கான போர் வீரர்களை, ஆயிரக்கணக்கான குதிரைகளை, ஆயிரக்கணக்கான யானைகளை இன்றைய மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, சீனா போன்ற நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளை எல்லாம் தன் கீழ் வைத்து ஆண்டவன் ராஜேந்திர சோழன். அந்த ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு விழா வருகின்ற 16, 17 அந்தமானிலே நடைபெறவிருக்கிறது. அங்கே தமிழ் சங்கம் என்ற ஒரு பெரிய கட்டிடம் இருக்கிறது. அங்கே மிகப்பெரிய வளைவு அமைத்திருக்கிறார்கள். கடாரம் கொண்டான் வளைவு. கடாரம் கொண்டான் என்று, கடாரம் என்பது மலேசியாவில் இருக்கக்கூடிய பகுதி. கடா என்ற பகுதி. கடாரம் கொண்டானுக்கு 1000வது வெற்றி விழா அங்கே கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த வெற்றி தூணை இங்கே இருந்து காணொளி மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறக்க இருக்கிறார்கள். அவர்கள் திறந்த பிறகு அங்கே நடக்கக்கூடிய சொற்பொழிவிலே முதல் சொற்பொழிவாக கடல் கடந்த சோழர்கள் என்ற தலைப்பிலே உரையாற்றும் வாய்ப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நான் இங்கே பேசப் போகிறேன். மேலும் பல்திறன் பயிற்சி மன்றம், போட்டித் தேர்வு மற்றும் தகுதி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை தொடங்கி வைத்து உரையாற்றினார். நிகழ்விற்கான நன்றி உரையை லா திவ்யதர்ஷினி இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு மாணவி வழங்கினார். இந்நிகழ்வினை பே ரதியா பிரியதர்ஷினி, மு ரூபிகா, பே மோனிஷா ஆகிய தமிழாய்வுத்துறை மாணவிகள் தொகுத்து வழங்கினார்கள். தமிழாய்வுத்துறை சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் தமிழ் மன்ற விழாவானது எங்களின் அறிவை மேம்படுத்தும் விதமாக அமைகிறது என்று மாணவிகள் கருத்து தெரிவித்தனர். அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பேர் ஆபி தமிழ் பொழில். நான் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். இன்று எங்களோட கல்லூரியில் 17வது தமிழ் மன்ற விழா இனிதே நடைபெற்றிருந்தது. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்தது யாருன்னா தமிழ் மகன் பா இளங்கோ. இவங்க பல அமைப்புகளில் நிறுவன தலைவராகவும் தமிழ் சார்ந்த அமைப்புகளில் நல்ல பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாவும் இருக்கிறாரு. தகடூர் புத்தக பேரவையில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து தொகுப்புரை வழங்கக்கூடியவராக இருக்கிறாரு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை, தமிழ்நாடு அரசோட விருதையும் பெற்றிருக்கிறாரு. இவங்க தமிழே உயிரே அப்படின்ற தலைப்பில் இன்று சிறப்புரை நிகழ்த்தினாங்க. இதில் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. கடாரம் கொண்டான் அவங்களோட பொன் விழா அடுத்த வாரம் தொடங்க இருக்குது அப்படின்றத பற்றியும் சொன்னாங்க. அந்தமான் நிக்கோபாரில் நடக்குது அப்படின்றது நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அது எங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்தது. நன்றி. என் தமிழ் வணக்கங்கள். என் பேர் இ நந்தினி. நான் நமது கல்லூரியில் இளங்கலை தமிழ் இலக்கியம் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். இன்று நமது கல்லூரியில் 17வது தமிழ் மன்ற விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பல்திறன் பயிற்சி மன்றம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த பயிற்சி மன்றத்தின் மூலம் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி போன்ற போட்டிகளுக்கு பயிற்சி வாரத்தில் ஒரு முறை பயிற்சி தருவாங்க. இந்த பயிற்சி மூலம் எங்களோட ஸ்கில்ஸை அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பல போட்டிகளுக்கு நாங்கள் வெளியே போய் பரிசு பெறுறதுக்கும் இந்த போட்டி ரொம்ப உதவியா இருக்கு. அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் நமது கல்லூரியில் முதுகலை தமிழ் இலக்கியம் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். இன்று எங்கள் தமிழாய்வு துறையில் 17வது தமிழ் மன்ற விழாவானது இனிதே சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு விருந்தினர்களிடம் தங்கள் படைப்பு திறன்களை வெற்றி பாதைகளாக மாற்றுவது எவ்வாறு என்பது குறித்து கலந்துரையாடல் செய்தனர். நிகழ்வின் இறுதியாக நாட்டுப்பண் பாடிய பின்னர் விழா இனிதே நிறைவேற்றது.